ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நம்ம வீட்டில் என்ன பண்ணாலும் நம்ம பசங்களுக்கு இந்த ரோட் சைடில் விற்கிறத வாங்கி சாப்பிட்லன்னா திருப்தியே இருக்காது, அப்படி தானே? அதனால ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு கேட்டிருந்தாங்க. நான் இன்னைக்கு இந்த ரோட் சைடில் விற்கிற இந்த காளானை நம்ம வீட்டிலையே எப்படி நல்லா செய்கிறது, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரின்றதை காட்ட போகிறேன். ஜோன்ஸ் டேக்அவேல ஃபுட் ஆர்டர் பண்ணோன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அப்புறம் எங்களுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நீங்கள் உடனே பார்க்க முடியும் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? மஷ்ரூம் 200 grams, cabbage 100 grams, மைதா 2 tablespoon, கார்ன்ஃப்ளவர் 1 tablespoon, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 teaspoon, மஞ்சத்தூள் 1/2 teaspoon, மிளகாய்த்தூள் 2 tablespoon, மல்லித்தூள் 1 tablespoon, பூண்டு பல்லு 8, பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 2, தக்காளி 3, கரம் மசாலா 1 teaspoon, கொத்தமல்லி, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த காளான் செய்கிறதுக்கு ஒரு பேக்கெட் மஷ்ரூமை நான் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இந்த மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே ஒரு 100 grams கேபேஜை அதே பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ 2 டேபிள் அளவுக்கு மைதா மாவும் 1 டேபிள் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் போட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சாச்சு. இதுக்கு ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கிறேன். 1 tablespoon அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 1/2 teaspoon அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுலேயே தண்ணி விடும், அதனால் நம்ம முதல்ல இதை நல்லா பிசைஞ்சிப்போம். சாதாரணமாக இந்த கடையிலலாம் செய்யும்போது காளான் ரொம்ப கம்மியாக போடுவாங்க, நிறையா கேபேஜை தான் டாமினேட்டிங்காக போடுவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் செய்யும்போது இப்போ நம்ம மஷ்ரூம் நிறையா போட்டு கேபேஜை நம்ம கம்மியாக போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு தண்ணி தெளித்து லைட்டாக நம்ம இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சதும் நம்ம பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம இதை பகோடா மாதிரி போடணும். உருண்டெல்லாம் பெருசாக போடாதீங்க, சின்ன சின்னதாக உதுத்து விட்ட மாதிரியே போடுங்க. இது எண்ணெய் நல்லா கொதிச்சாதான் இது நல்லா கிறிஸ்பியாக வரும். இல்லைன்னா இது மைதா மாவு போட்டிருக்கிறதுக்கு ஒரு மாதிரி சவுக்குன்னு ஆகிடும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம பகோடா பொரிக்கிற மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கணும். இந்த மஷ்ரூமும் கேபேஜும் ரொம்ப சீக்கிரமாக ஃப்ரை ஆகிடும். இதை மாதிரியே நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கருகாமல் கரெக்டாக பார்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இதுக்கு ஒரு சாஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனை வச்சு நான் ஹீட் பண்ணிக்கிறேன். ஹீட் ஆகிடுச்சு. அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் மெலிசாக வெட்டி வச்சுருக்க ஒரு பச்சை மிளகாவையும் ஒரு 7-8 பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகா பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஒரு 1/2 teaspoon அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளேவர் இந்த தண்ணியில் இறங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ட்ரை மசாலாலாம் சேர்க்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், 1 tablespoon அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் 1 tablespoon அளவுக்கு தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போவுமே அந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளியை நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம்.
தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த ரோட்டு கடையிலலாம் கொடுக்குறது வந்து இந்த சாஸ் ரொம்ப தண்ணியாக இருக்கும். நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம திக்காக பண்ணுறோம். இப்போ இந்த சாஸ் ரெடி ஆகிடுச்சு. ரோட்டு கடையில் இந்த காளானை எப்படி மிக்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு பவுலில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த காளானை சின்ன சின்ன பீசஸாக எடுத்து உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து இந்த சாஸ் ஊற்றி கொடுக்கும்போது நல்லா ஊறி இந்த கடையில் இருக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். நம்ம இதை மாதிரி வீட்டில் நல்லா டேஸ்டியாக ஹைஜீனிக்காக நம்ம குழந்தைங்களுக்குலாம் நல்லா செஞ்சு கொடுக்கலாம். இப்போ இந்த சாஸ் எடுத்து இந்த காளானில் ஊற்றிக்கலாம். இந்த காளான்னா இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் அவ்வளோ ஒரு க்ரேஸியாக இருப்பாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் ஹைஜீனிக்காக நல்லா டேஸ்டியாக இந்த மாதிரி நல்லா நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஊற்றி இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா அது ஊறி நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயத்தை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் கார்னிஷ் பண்ணுறதுக்கு. அது மேலே தூவி அதுக்கு மேலே நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லியையும் தூவி நல்லா அந்த ரோட்டு கடையில் கொடுக்குறது மாதிரி சூப்பராக ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரோட்டு கடையில் செய்கிற மாதிரி காளானை நம்ம வீட்டிலையே சூப்பராக நல்லா டேஸ்டியாக ஹைஜீனிக்காக நம்ம பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எங்களோட ரெசிபீஸை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக் எங்களுக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கும் பார்க்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, see you, bye bye.